அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு பணம் கையில் தங்காமல் செலவாயிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வயது முதிர்ந்தும் நல்ல இடத்துல வரன் அமையலை, திருமணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். இன்னும் சில பேருக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்தும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல, இன்னுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். இப்போ நான் மேலே சொன்ன பிரச்சனைகளோடு சேர்ந்து எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடும் பரிகாரமானது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷம் பொருந்தியது தான். அதிலும் ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம், அதாவது ஆடி பூரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளானது பார்வதி தேவிக்கு வளைகாப்பு நடைபெற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றளவிலுமே பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். அதே போல் வளைகாப்பு அப்படிங்கிறது ஆடி பூரம், அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திர தண்ணிக்கு நடைபெறும். மேலும் இந்த நாள் ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் மீது தீராத காதல் கொண்ட திருப்பாவை எழுதின ஆண்டாள் இந்த நாளில் தான் துளசி செடிக்கடியில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் இதுதான் அவங்க அவதரித்த நாளாகவும் சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம பார்வதி தேவி, ஆண்டாள் நாச்சியார் இவங்களை எல்லாமே நம்ம வழிபாடு செய்யும்போது இப்போது காதல் கைகூடுவதற்கு, திருமணம் நடைபெறுவதற்கு, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு, செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு எல்லாமே உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பூர நட்சத்திரம் எப்போ தொடங்குது, எப்போ முடியுது, எந்த தேதியில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த முறை நமக்கு ஜூலை மாதத்தின் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 6:55 அப்படிங்கும்போது தொடங்குதுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு 8 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ எந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும், வீட்டில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திங்கட்கிழமை நாளில் வழிபாடு செய்கிறது சிறப்பு. இதை வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும், கோவிலில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். மேலும் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. விரதம் இருக்கிறதுனா எப்பவும் போல தான், நம்ம முதல் நாளே வீடு பூஜை அறையெல்லாம் தூய்மைப்படுத்திட்டோங்கும்போது காலையிலையும் மதியமும் உணவு எடுத்துக்காமல் மாலை வேளையில் இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய நிவேதனத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் விரதம் இருக்கணும். நடுவில் தேவைப்பட்டுச்சுன்னா பழங்கள் அல்லது பால் எடுத்துக்கோங்க. ஆனால் எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணீர் குடிங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் அந்த தண்ணீரும் கூட நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் பிடிச்சு வச்சுட்டு அதில் நல்ல துளசி இலைகளை அலசி அதில் அந்த தண்ணீரில் ஊற வச்சுருங்க. அந்த தண்ணீர் நீங்கள் பயன்படுத்துறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த மாதிரி தான் விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்காமல் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான். இப்போ வீட்டில் ஆண்டாள் படமெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அம்மன் படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்க தானே சக்தி. அதனால் அவங்க படத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கலாம், மல்லிகை பூக்கள் சுட்டுக்கலாம். அதே போல் பால் ஒரு டம்ளர் வச்சு விளக்கேற்றி வச்சு உங்களுடைய விரதத்தை தொடங்கிக்கலாம். மேலும் அந்த நாளில் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். இன்னும் உங்களால் முடியும் அப்படின்னா, இப்போ பொதுவாக வளைகாப்பு அப்படின்னா 7 வகையான உணவு வகைகள், 9 வகையான உணவு வகைகள்னு செய்வோம் இல்லையா. இப்போ நமக்கெல்லாம் அந்த மாதிரி தானே செய்வாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலவை சாதம் அம்மனுக்கு படைச்சி வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு. மேலும் திருமணம் தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த நாளில் சுமங்கலி பெண்களை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு இந்த நாளில் மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது, மேலும் கண்ணாடி வளையல்கள் கொடுக்கறதெல்லாம் சீக்கிரமாகவே திருமணம் கைகூடுவதற்கு உதவியாக இருக்கும். அதே போலவே குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறவங்களும் நிறைய கண்ணாடி வளையல்கள் வாங்கி அன்றைக்கி பூஜை அறையில் அம்மனுடைய படம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது வளையல் மாலை மாதிரி நீங்கள் கட்டி அதை மாலையை நீங்கள் அம்மனுடைய படத்துக்கு சூட்டிடலாம். இல்லை படம் ரொம்ப சின்னதாக இருக்கும், வளையல் மாலை போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தை சுற்றியும் வளையலை மாலை மாதிரி கட்டிட்டு
நீங்கள் நடுவில் வந்துட்டு படத்தை வந்து வச்சுருங்க. இந்த மாதிரியும் வந்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம். வளையல் மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறது யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க. அதில் ஏதாவது ஒன்று பார்த்து நீங்கள் வந்துட்டு கட்டுங்க. மஞ்சள் நிறத்தில் நூல் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து வளையல் மாலை கட்டுறது சிறப்பு. முக்கியமாக சிவப்பு நிறம், பச்சை நிறம், மஞ்சள் நிறம் இதெல்லாம் வந்து அந்த மாலையில் இடம்பெறது அப்படிங்கிறது நல்லது. இந்த மாதிரி வளையல் மாலை கட்டி வீட்டில் வந்து போட்டுக்கோங்க. அதே போல் வீட்டுக்கு வந்து சுமங்கலி பெண்களை அழைக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் வந்து நம்ம வளையலை வந்து பிரசாதமாக கொடுக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 வளையல் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறது சிறப்பு. எப்போதுமே உங்களுக்கு தெரியும், ஒற்றைப்படி எண்ணிக்கையில் நம்ம சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு இந்த தாம்பலம் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த கலவை சாதம் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது நல்லது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வசதி படைச்சவங்களாக இருந்தீங்கன்னா கோவிலுக்கு, அதாவது அம்மன் கோவில் பக்கத்தில் இருந்தது அப்படிங்கும்போது கோவிலுக்கு கூட உங்களால் ஆன ஒரு 2-3 வகையான சாதம், கலவை சாதம் செஞ்சு அங்கே அம்மனுக்கு படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதை கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஆனால் கோவிலுக்கு நீங்கள் அவசியம் வந்து அந்த நாளில் மஞ்சள், குங்குமம், அது கூடவே வந்து கண்ணாடி வளையல்கள், இப்போ ஒரு பச்சை நிறத்தில் ஒரு டசன் வாங்கிக்கோங்க, மஞ்சள் நிறத்தில் ஒரு டசன் வாங்கிக்கோங்க, அதே போல் சிவப்பு நிறத்தில் ஒரு டசன் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து மாலையாக கட்டி கொண்டு போயிட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்தீங்கனாலும் சரி, அவங்க வந்து அம்மன் பாதத்தில் வந்து வச்சுருவாங்க. வச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மன் முழுக்க வளையலாலேயே அலங்காரம் பண்ணி அவ்வளவு அழகாக வந்து இருப்பாங்க. பார்க்குறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஊரில் அம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா இது வரைக்கும் பார்க்க வந்தீங்கன்னா போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். மேலும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு அன்றைக்கி பிரசாதமாகவே இந்த வளையலை தான் வந்து கொடுப்பாங்க. அந்த வளையலை நம்ம அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அதை போட்டுக்கும்போது சீக்கிரமாக கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து கிடைக்கும். எண்ணி 10 மாதத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். குறைஞ்சபட்சம் எண்ணி 10 மாதத்துக்குள்ளார வளைகாப்பு உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பாவது உண்டாகும். அதனால் அந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்னது நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். இவை தவிர இன்னும் வசதி படைச்சவங்களாக இருந்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பட்டு புடவை வந்து நீங்கள் அம்மனுக்கு வந்துட்டு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல தான் மஞ்சள் குங்குமம்லாம் நம்ம வாங்கிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதி படைச்சவங்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ரவிக்கை துணி, அதாவது ப்ளவுஸ் பிட்டோட இந்த வளையல், மஞ்சள் கொம்பு, வெற்றிலை பாக்கு, பழம் இந்த மாதிரி கூட வந்துட்டு அந்த நாளில் தானம் செய்வாங்க. திருமணம் கை கூடணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ட்டு. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணலின்னா பரவாயில்ல, வீட்டில் வந்து வளையல் மாலை கட்டி நம்ம வீட்டு சாமி படத்துக்கு வந்து போடணும். வீட்டுக்கு ஒரு 3 பேர் 5 பேர்த்தையாவது அழைச்சி அவங்களுக்கு வந்துட்டு சில வளையல்கள் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. கோவிலுக்கு போகும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 3 கலரில் ஒரு 3 டசனோ இல்லை அரை டசனாக அந்த 3 கலர்லேயும் நீங்கள் மாலையாக கட்டிட்டு போய் கொடுக்குறதோ இல்லை வாங்கிட்டு போய் கொடுக்குறதோ வந்து நல்லது. அவசியம் அன்றைக்கி கோவிலில் தரக்கூடிய அந்த வளையலை நீங்கள் வாங்கிட்டு வந்து கையில் வந்து அணிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாளுங்க. யாருமே வந்துட்டு தவற விட்டுறாதீங்க. மேலும் இதை வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பும் கோடீஸ்வர யோகமும் கூட உண்டாகும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.